அன்பார்ந்தவர்களே, இன்று வளனார் பெற்ற 7வது வரம், அதனை நாம் சிந்திக்கப் போகிறோம். இதைத்தான் நாம் எல்லாரும் நன்றாக அறிவோம். அதாவது, நமக்கு நல் மரணம் தருகின்ற ஒரு வரம் தருவதற்கு வளனாருக்கு ஆண்டவர் இயேசு வரம் தருகின்றார். இந்த வரம் மிக முக்கியமான வரம். ஏனென்றால், யாராக இருந்தாலும் சரி, சாகிற நேரம் வரும்போது துன்புறுகிறார்கள், தயங்குகிறார்கள், சந்தேகப்படுகிறார்கள். இப்படியெல்லாம் துன்புறுவதனாலே நல்ல மரணம் என்பது ஒரு அருமையான வரம். அதனை வளனாருக்கு தருகின்றார். தாயொடு புதல்வன் இருபுடை தாங்கி தகும் துயர் ஆற்று அருள் இயக்க தீயொடு தீந்த தளிர் உடல் நீக்கி சென்று தூது உரைத்தனை என்னா நோயொடு மெலிந்த உடல் கடும் எல்வை நொந்தவருக்கு உதவெண்ணி ஒளியின் வாயொடு மலர்ந்த கடைமணி வரமே வகுத்ததாம் வான்தொழு மரபோய் என்று கூறுவதை பார்க்கிறோம். இதன் பொருள் என்ன என்று சொன்னால், வானுலகமே தொழத்தக்க குணங்கொண்டவனே, தாயாகிய மரியாளோடு திருமகன் இயேசுவும் இரு பக்கமும் அமர்ந்து தாங்கி தகுந்தவாறு துயரத்தை ஆற்றக்கூடிய அருளை பொழிந்து நிற்க, தீயினால் வாடிய தளிர் போன்ற உடலை நீக்கிவிட்டு பாதலம் சென்று தூதுரைத்தாய் என்பதனால், நோயால் மெலிந்த தம் உடலில் நின்று உயிர் நீங்கும் வேளை நொந்தவருக்கு நீ வந்து உதவுவதன் அடையாளமாக 7வதாக ஒளியின் முகத்தோடு மலர்ந்த இந்த இறுதி மணவரம் வழங்கியதாகும் என்று கூறுவதை பார்க்கிறோம். தெளிவாக சொல்வதென்றால், வானவரின் வணக்கத்துக்குரியவரே, இறைமகன் ஒருபுறமும் கன்னிமரியா மறுபுறமும் நிற்க அருள் துணையோடு உயிர் துறந்தவரே, பாதாளத்தில் இருந்தோருக்கு தூது உரைத்தவரே, நோயால் நொந்து உயிர் துறக்கும் நிலையில் இருப்போருக்கு ஆறுதல் வழங்கும் வரம் உமக்கு அளிக்கின்றேன். இது 7வது வரம் என்கிறதை பார்க்கிறோம். தாயொடு புதல்வன் இருபடை தாங்கி தகுந்துயர் ஆற்று அருள் இயக்க தீயொடு தீந்த தளிர் உடல் நீக்கி சென்ற தூதுரைத்தனை என்னா நோயொடு மெலிந்த உடல்கடு மெல்வை நொந்தவருக்கு உதவ நீயொளியின் வாயொடு மலர்ந்த கடைமணி வரமே வகுத்ததாம் வான்தொழு மரபோய் என்று கூறுவதை பார்க்கிறோம். அதாவது, மரணம் சமீபிக்கும் போது அது ஒரு புதிர். எதிர்காலம் எப்படி இருக்கும், தீர்ப்புக்கு உள்ளாவோம், அதையெல்லாம் கண்டு எவ்வளவோ புனிதர்கள் கூட தயங்கி இருக்கிறார்கள், சாவதற்கு தயங்கி இருக்கிறார்கள். ஆண்டவர் இயேசு கூட இந்த துன்ப களத்தினிடமிருந்து அகற்றும் என்று வேண்டியவர் தாம். ஆகவே அந்த நேரத்தில் நமக்கு அருள் துணை வேண்டும் என்பது உறுதி. அந்த அருள் துணையை புனிதர் வளனார் தர முடியும். அதற்கான சக்தியை, ஆற்றலை உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு அவருக்கு தருகிறார். இது ஒரு முக்கியமான வரம் என்று நாம் அறிவோம். வாழ்க.